ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மள வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணதுக்கும் சரி, அந்த கிரிப்டோ மூலிமா நம்ம வந்து மணியை வந்து வாங்குறதும் விற்கிறதும் சரி, எல்லாமே வந்து பினான்ஸ் மூலிமா தான் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அதோட மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ பினான்ஸ்லேருந்து ஒரு ஐடி தனியாக கொடுத்துட்றாங்க. அந்த ஐடிக்கு மூலிமா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவுக்கு நீங்கள் வந்து எதனா வந்து ட்ரேடிங் எதனா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் 30% வந்து டேக்ஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் மட்டும் இல்லை, ஸோ அதர் கண்ட்ரியில் இருக்க அந்த கிரிப்டோ கரன்சி ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பினான்ஸ் வந்து உங்களோட கண்டிஷன்ஸ்க்குலாம் நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இந்தியாவில் இருக்க யூசர்ஸோட டேட்டாஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுனால வந்து மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் பினான்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்தியன் என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அப்செட் பண்ணி எங்களோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் பேன் தான். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன மாதிரி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரேடர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2024 பிப்ரவரி மாதம் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 4 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சர் ஆப் தான் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாலும் சரி, கிரிப்டோ கரன்சியை வாங்கி அதை விற்றாலும் சரி, இல்லை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் சரி, எல்லாமே லீகல் தான் இந்த சொல்கிற அந்த 4 அப்ளிகேஷன்ஸ்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இல்லைனா நீங்கள் இந்த 4 ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஒய்சின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஸோ நம்ம ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும். ஜஸ்ட் வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 4 ஆப்பை நான் தரேன். ஸோ 4 ஆப்பை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கேஒய்சி ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டு நம்பரும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஒய்சி டன் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ 4 ஆப்பும் பெஸ்ட் ஆப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் நம்ம பார்க்கலாம். ஸோ CoinDXL வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரைக்கும் 0.20 பீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து 600 பட்ட கிரிப்டோ கரன்சி வந்து இந்த CoinDXL வந்து இருக்குது. அதுமாதிரி வந்து மினிமம் டெபாசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹100 தான். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த CoinDXL. நீங்கள் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து பேவோ இல்லை சேலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 1 to 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபினிஷ் ஆகிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 to 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற எல்லா ஆர்டருமே வந்து ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெபாசிட் அண்ட் வித்ராவல். ஸோ டெபாசிட்டுக்கும் வித்ராவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபீஸும் வந்து பிடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் கமிஷன்ஸ், அதாவது 0.20 மட்டும்தான் வந்து கமிஷன்ஸ் இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தான். செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி தான் இது. நம்ம தாராளமாக இந்த கம்பெனியில் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட மைனஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்லி இன்ஆர் மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா இது இந்தியாவுக்குரிய ஆப். ஸோ அதனால வந்து ஒன்லி இன்ஆர் மட்டும் தான் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட் இது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைசர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 to 0.25 வரைக்கும் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பிடிக்கிறாங்க ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ அப் டு வந்து 300 கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மினிமம் டெபாசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ₹100 தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் P2P ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்குறது இவங்க தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க ஆப்லேயே, எந்த வித டிலேவும் இல்லாத. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃப். ஸோ கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சேட் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து
ஒவ்வொரு ட்ரேடருக்கும் 0.2 அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபீஸாக பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லிட்டில் ஹையர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாப்பே வந்து பார்த்தீங்கன்னா 0.15 இருந்து 0.25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு ட்ரேடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 180 கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மினிமம் டெபாசிட் வந்து இவங்க வந்து 100 ரூபா தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆஃபர்ஸ் வந்து இவங்க நிறைய வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த கேரண்டி ரிட்டர்ன் பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வித்ட்ராவலுக்கும் சரி டெபாசிட்டுக்கும் சரி கிரிப்டோவில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப்டி வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர். ஸோ கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லைவாக கிடையாது. ஸோ நானே வந்து பல வாட்டி வந்து நான் அதில் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஏன் ஒரு நாள் கூட ஆயிருக்கு எனக்கு. ஸோ அதனால் வந்து இது கஸ்டமர் கேர் வந்து கொஞ்சம் டிலே தான், ஆனால் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ். ஸோ ஜியோடெஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குரியது. ஸோ 0.2லேருந்து 0.2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ்க்கு வந்து கமிஷன் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி வந்து 200க்கும் மேலே வந்து கிரிப்டோ கரன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ இதில் இருக்க பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதுமாரி வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பேர் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம இன்னர் தான் நம்ம வந்து வச்சுட்டு இருப்போம் பே பண்ணுறதுக்கு. சேல் பண்ணுறது இன்னருக்கு தான் நம்ம வந்து கேட்போம். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டு. இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலர் கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபீஸும் வந்து இவங்க வந்து வாங்குறது இல்லை மறைமுகமாக. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மைனஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ட்ரேடிங் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லிமிட்டட் மட்டும் தான் இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பே பண்ணதும் சரி சேல் பண்ணதும் சரி இது ரெண்டுமே வந்து இன்னர் மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. ஸோ மார்ஜின் ட்ரேடர் வந்து நாட் அவைலபிள் இதில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின் டிஎஸ்எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வின்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ ஜாப்பா வந்து 4ல் இருக்குது. ஜியோடெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5ல இருக்குது. ஓகேங்களா. நம்ம வந்து இந்த 4 ஆப்பை நம்ம யூஸ் பண்ணாக்கா ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா இது நாலுமே வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து நம்மளுக்கு வந்துடாது. ஓகேங்களா. ஸோ கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 to 2 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா போதும் கம்ப்ளீட் ஆகிடுது. வேறு எந்த ஒரு கஷ்டமான ஒரு கேஒய்சி ப்ராப்ளம்ஸ் இதில் இல்லவே இல்லை இந்த நாலுத்துலையுமே. ஸோ வித்தின் 1 to 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கேஒய்சி. ஸோ அந்த மாதிரி தான் நாலுத்துலையுமே இருக்குது. ஃபீஸை கம்பேர் பண்ண சொல்ல இது நாலுமே வந்து பெட்டராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்றதை விட ஏன்னா வந்து மற்றதை விட வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் தான் நம்மளுக்கு முக்கியம். சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ அதில் வந்து இதில் வந்து பக்காவாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த நாலுமே வந்து கேஒய்சி பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிருங்க. நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து வரக்கூடிய வெப்சைட்டில் வந்து இந்த ஆப்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயினோட அட்ரஸ் எடுத்து நம்ம அந்த சைட்ல வந்து கொடுத்து அந்த மைனிங்குரிய அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கூடிய அமௌண்ட் இல்லை ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து இந்த ஆப்ல அந்த கிரிப்டோ அட்ரஸ்ல வந்து சென்ட் பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்து உங்க பேங்க்குக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணிடலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவும் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கீழே இருக்க 4 ஆப்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. அதுக்கு வந்து முடிவே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து கிரிப்டோல 30% அவங்க டாக்ஸ் போட்டிருக்காங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% இல்லை வந்து ஒரு 20% வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து கிரிப்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு இருக்க போகுது. ஸோ அதனால வந்து நீங்க இன்னைக்கே வந்து நீங்க 4 ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.